கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீல கரும்பு மற்றும் 3000 ரொக்கம் என மாண்பு முதலமைச்சர்கள் அறிவித்து அதற்கான பணிகளை இன்று தொடங்குகின்றார்கள். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3,33,000 குடும்ப அட்டைகளுக்கு ஏறத்தாழ 100 கோடியே 8 லட்சம் மதிப்பிலான இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குவதற்கான அனுமதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய 734 முழு நேர பகுதி நேர கடைகள் உட்பட 734 கடைகளில் இந்த 3,33,000 குடும்ப அட்டைகளுக்கு 100 கோடி 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை இன்று தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து எல்லாரும் ஒரு இறுக்கமா இருக்கிறார்கள். நேற்று பேசும்போது கேட்டாங்க, மேடம் எங்க நிகழ்ச்சி வைக்கலாம்னு. நான் எடுத்தெடுப்புல சொன்னேன், சோமூர்ல வைக்கலாம்னு சொன்னேன். நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம ஊர்ல இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்னும் ஒரு சிறப்பு விரைவில் இந்த வாரத்தில் நாங்கள் ஆரம்பிக்க போறோம். 16 கால் மண்டபத்தில் தொடங்கி செல்லிபாளையம், நம்முடைய சோமூர், திருமக்குடலூர், அப்படியே நேரம் நெரூர் இந்த சாலைகளை விரிவாக்கம் செய்வதற்காக இப்பொழுது 10 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். கூடுதலான நிதிகளை இந்த வாரத்தில் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் சாலையினுடைய விரிவாக்கம் என்பது நம்முடைய நீண்ட நாள் கனவாக இருந்தது. வரக்கூடிய வாகனங்கள் பள்ளி வாகனங்களாக இருந்தாலும் மற்ற வாகனங்களாக இருந்தாலும் இருவழிச்சாலையாக இல்லாத காரணத்தினால் மிகுந்த நெரிசல் ஏற்படுவதை உணர்ந்து இப்பொழுது 10 கோடி ரூபாய்க்கான பணிகளை நாம் இந்த வாரத்திலே தொடங்க இருக்கின்றோம். அதே போல இன்னும் ஒரு சிறப்பை நாம் பெற இருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய கோயம்பள்ளி மேலை பாலத்தில் 15 கோடி ரூபாய்க்கு அமராவதி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு அதற்கு இணைப்பு சாலை எடுக்காமல் நிலுவையில் இருந்ததை உணர்ந்து 11 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி அந்த இணைப்பு சாலைக்கான நிலம் எடுக்கக்கூடிய அறிவிப்புகள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன. நிலம் எடுத்தவுடன் அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகள் அந்த பாலத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள்.